திடீரென்று எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விபத்தில் நான் இறந்து போயிட்டேன். விபத்தில் இறந்த உடனே ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு. டாக்டர், அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அது அந்த பாடி போயிடுச்சுங்க. ஓ சரிதான். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது, சாவு எங்கே வந்துட்டுருக்கு, வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாடி வந்துருமா? அப்படியா? பாதி தூரத்தில் பாடி வந்துருச்சுன்னு தகவல் வந்துருச்சுங்க. ஆம்புலன்ஸ் வண்டி எங்கள் ஊர்கிட்ட போயிடுச்சு. ஊர் மக்களே ஒன்று கூட்டிட்டாங்க. ஆம்புலன்ஸ் போய் நிற்குது. எல்லாருமே கத்தி கதறி அழுதுட்டு ஓடி வராங்க. அம்மா வழி விடுங்க, பாடியை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க. ஃப்ரிசரை தர அப்படின்னு சொல்லி ஃப்ரிசர் பாக்ஸை திறந்து என்னை அதுக்குள்ளே அடைக்கிறாங்க. எங்கள் அம்மாவும் என் பொண்டாட்டியும் அப்படியே கத்தி கதறி அழுதுட்டுருங்க. நான் ஆசையாக பெற்றெடுத்து என் குழந்தை ஒரு மூலையில் அழுதுட்ருக்கான். நான் இதுவரையிலுமே எங்கள் அப்பா கண்ணில் பார்க்காத கண்ணீர் முறையாக பார்க்குறேன். எங்கள் அப்பாவுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு எழுந்துக்க முயற்சிக்கிறேன். என்னால் எழுந்திருக்க முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு போன என் நண்பன் ஒரு மூலையில் நின்றுட்டு அவனும் அழுதுட்ருக்கான். எனக்கு அவனுடைய அழுகையை பார்க்கவே முடியல. என்னை மன்னிச்சிடலான்னு சொல்லி எழுந்து போய் அவன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அவனுடைய நட்பை பிரிஞ்சிட்டோமோன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னால் முடியலைங்க. கொஞ்ச நேரத்தில் என் முகத்தில் பன்னீர் தெளிக்கப்பட்டு திடீர்னு நான் அப்படியே எழுந்துட்டேன். என்னன்னா, எங்கள் அம்மா தண்ணி தெளித்து எழுந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நேரம் நடந்தது வெறும் கனவுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கடகடன்னு எழுந்தேன்.